ஐஸ்கிரீம் மில்க் மெய்டுன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக் பயன்படுத்தி எல்லா பழங்கள்லையுமே எப்படி ரொம்ப சுவையாக செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு சப்போட்டா பழத்தில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ தோல் சீவிட்டு விதை நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் சப்போட்டா எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஐஸ்கிரீம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஃப்ரீசரில் இதை வச்சு எடுக்கிறதால நல்ல க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த பழத்தில் மில்க் ஷேக் செஞ்சாலும் பரவாயில்ல, ஐஸ்கிரீம் சேர்க்காம செய்யும் போது ஃப்ரீசரில் இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பதம் நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 4-5 பேரிச்சம்பழங்களை விதை நீக்கிட்டு சேர்க்கிறேன். கூடவே இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது ஒயிட் சுகர் ஏதாவது சேர்த்துக்கங்க. நான் ஆரோக்கியத்துக்காக வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொக்கோ பவுடர், இது முழுவதுமே ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னா கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது தேவை கிடையாது. கூடவே ஒரு 4-5 முந்திரி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு 2 ஏலக்காய் அப்படியே நான் சேர்க்கிறேன். இப்போ அடுத்ததா இன்னொரு முக்கியமான திங், பால். ஒரு அரை லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இந்த மாதிரி ஆடை படர்ந்து இருக்கும்ல, அந்த மாதிரி ஆடையோட உள்ள பாலை வந்து சேருங்க. அப்போ நல்லா திக்காக க்ரீமியாக கிடைக்கும். நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்காம செய்கிறதால இந்த மாதிரி பால் ஆடை, பழத்தை ஃப்ரீசரில் வைக்கிறது, சில்லுன பால் இதெல்லாம் சேர்க்கும் போது ஐஸ்கிரீம் மில்க் மேடு சேர்த்த அதே சுவை உங்களுக்கு இதில் கிடைக்கும். சேர்த்தாச்சு. இப்போ இதை முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சப்போட்டா, பேரிச்சம்பழம், அந்த முந்திரி எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதில் உங்கள் திக்னஸ்க்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் நல்லா சில்லுன பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக அரைப்பட்டிருக்கு. நோட் பண்ணால் தெரியும், நாம் இதில் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா மில்க் ஷேக்கில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணீராக இலகுன மாதிரி போயிடும். அந்த க்ரீமியான பக்குவம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து பழத்தையே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கோம். அந்த பாலும் நல்லா சில்லாக ஆடை படர்ந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் மில்க் மேடு சேர்க்காமலே ஒரு க்ரீமியான மில்க் ஷேக் உங்களால் செய்ய முடியும். அண்ட் இதே மெத்தடில் நீங்கள் எல்லா வகையான பழங்கள்லையுமே செய்யலாம். எந்த பழங்களை நீங்கள் மில்க் ஷேக் செய்ய ஆசைப்பட்டீங்களோ இதே மெத்தடில் பழத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பாலாடையோட வந்த அந்த திக்கான பால், சில்லுன பால் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த க்ரீமினஸ், அந்த திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிட ரொம்ப ஆரோக்கியமாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த க்ரீமியான மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் இல்லாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.